இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை உடனடியாக தள்ளிடாதீங்க, கொஞ்சம் நிதானித்து கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 1:1 நம்ம ஆலோசனை இல்லாத அநேக ஆலோசனை கேட்டு நம்ம சிக்குண்டு போகிறோம். எந்த ஆலோசனையில் நல்ல ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க அப்படின்றாங்க. நம்ம எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை உணர்த்துறார். சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் செய்தால் போதுங்க, நம்ம வாழ்க்கை சிறப்படும். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, சில பேர் சொல்லுவான், டேய் உன்னை கெடுக்கிறதுக்குன்னு நல்ல ஆலோசனை சொல்லுவான், நீ அதை ஏற்றுக்குன்னு போனால் நீ கெட்டுடுவ. ஓனருக்கு கூட 2 பேரும் ஒன்றா வேலை செய்வான், நீ இருக்கிற இடத்துக்கு அவன் வரணும்னு சொன்னால் உன்னை எப்படியாவது மாட்டி விடணும்னு நல்ல ஆலோசனை சொல்லுவான். அந்த ஆலோசனை கேட்டு துன்மார்க்கனுடைய ஆலோசனை, கெட்டு போகிற வழி, அதுக்கு சொல்கிற ஆலோசனை நீ கேளாமலும் பாவிகள் உள்ள வழியில் நில்லாமலும். பாவம் செய்கிற இடத்துல போய் நிற்கவே கூடாது. இவன்லாம் அங்கே போனால் இவன் பாவம் செய்கிறவன், இவன் கூட நம்ம போய் நிற்கவே கூடாதுன்னு சொல்லி நீ நினச்சினா உன் வாழ்க்கை சிறப்படும்பா. ஆலோசனை எப்படியாப்பட்ட ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடம். டெய்லி 4 பேர் 3 பேர் ஒருத்தர் சந்தியில் கூட்டி உட்காந்துக்குவாங்க. உட்காந்துன்னு போகிறவங்கலாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அட்ராக்ஷன் உட்காந்துருப்பாங்க. அதுமாதிரி இடத்துல நீ உட்காராமலும் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பட வேண்டும்னு சொன்னால் உன்னை பாக்கியவானா ஆண்டவர் மாற்றுவாருங்க. உன்னை பாக்கியவதியாக மாற்றுவார். ஏன்னு சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படி சிறப்படணும். அங்கே 4 பேர் போய் உட்காந்தா உன் வாழ்க்கை சிறப்படாது. துன்மார்க்கனுடைய வார்த்தை கேட்டால் நீ சரிப்பட மாட்டேன். வேதத்தில் எந்த நேரமும் பிரியமாக இருந்து இரவும் பகலும் எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இயேசு அறியாத இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டால் போதுங்க, இயேசு உங்களோடு வந்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம எப்படி இருக்கணுமா? அந்த வழியில் நல்ல வழியை கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், அவன் ஆலோசனை சொல்லுவான், கேட்டுக்கோ. கேட்கலன்னா அது ஒரு குற்றமாக பேசுவான். ஆலோசனை கேட்டுக்கின்னு அது வழியில் நடக்கக்கூடாதானா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், கேட்டால் கூட அந்த வழியில் நடக்கக்கூடாதான். பாவிகளோட வழியில் நில்லாமலும், பாவம் செய்கிறோம் அவன் வழியில் போய் நிற்கவே கூடாது. நம்ம இவன் பாவனம் தெரிஞ்சு போச்சா நம்ம விட்டு விளைக்கணும். இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடம், டெய்லி பரியாசம் பண்ணுற இடம், ஒரு சட்டசபை மாரி உட்காந்துக்குவாங்க. அந்த ஊரில் இவன் இப்படி அவள் அப்படி கதையை பேசின்னு உட்காந்துருப்பாங்க. அதுமாதிரி இடத்துல பரியாசம் பண்ணுற இடத்துல நம்ம உட்காந்து உன் வாழ்க்கை சிறப்படவே படாது. இது 3 விட்டு விலகுங்க. ஆண்டவர் சொல்கிறார், விட்டு விலகிட்டா நீ பாக்கியவானா மாறிடுவேன், நீ பாக்கியவதியாக மாறிடுவேன், உன் வாழ்க்கை சிறப்படும், எல்லா இடத்துலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆசீர்வாதம் வேணும்னா வசனத்தை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஏன்னா இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியது, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உயர்த்தக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது தொடர்ந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக அநேருக்கு பிரயோஜனமாகவும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆமே, காட் பிளஸ் யூ.